Taste the Daily. ஏர்போர்ட் மூர்த்தி சார், இப்போது இன்றைக்கு நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்துக்களில் நிறைய திமுக அரசுக்கு ஆலோசனைகளை சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் என்னென்ன சார்? அவங்க என்ன சொல்கிறாங்க, விமர்சனங்கள் கேள்வி கேட்குறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, ஏன் விமர்சனம் வர அளவுக்கு அரசு நடந்துக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு நீதிபதிகள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்தபோது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, தடுப்பு காவல் சட்டம் ஒரு தீவிரமான சட்டம், அவர் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தாரா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குது. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, வழக்கின் தகுதி குறித்து நாங்கள் முடிவு செய்ய மாட்டோம், அவர் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லணுன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார் அப்படின்னு தான் அங்கேயும் சொன்னாங்க. அதே பதிலைத்தான் இங்கே நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்புகிறாருன்னே தான் அந்த விளக்கத்தை இவங்க தராங்க. இப்போ பொதுவாக குண்டாஸுங்கிறதுங்க இந்த பூட்லிக் கேஸு, சைபர் கிரைம் அஃபண்டரு, ட்ரக் அஃபண்டர், ஃபாரஸ்ட் அஃபண்டர், கூண்டாஸ், இம்மாரல் டிராஃபிக் அஃபண்டர்ஸு, சேண்ட் அஃபண்டர்ஸ், செக்ஸுவல் அஃபண்டர்ஸ், ஸ்லம் கிளாபர்ஸ், அப்புறம் வீடியோ ப்ரைவசி, இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் குண்டாஸ் போடுவது இயல்பு, அதுதான் சட்டம். இப்போ விவசாயிகள் மேலேயும் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலேயும் போடுறாங்க. இல்லை, அப்போ அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தொடர் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். குண்டாஸ்ன்னு வராங்க இல்லையா, குண்டாஸ்னா அவங்க தொடர் நடவடிக்கையில் ஈடுபடுறவங்க, குற்ற செயலையே செய்வதை விவசாயிகள் மேலே போட போகும்போது அவங்க என்ன சார் தொடர்ந்து என்ன பண்ணாங்க சார்? பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறாங்களா, பொது அமைதிக்கு ஊர் விளைவிக்கிறாங்க. என்ன சார், என்னோட நிலத்துக்காக நான் போராடுறேன்னு சொல்லி போராடுறது ஒரு பொது. ஆமாம், நீ வீட்டுக்குள்ளே போராடல, வெளியில் போராடுற, ஒரு 500 பேரை கூட்டி வச்சு உன்னோட கருத்தை வெளியே சொல்கிற, அது ஒரு சட்ட ஒழுங்கை பாதிக்கிற நிலைக்கு கொண்டு போவோம். அரசுக்கு எதிராக ஒரு புரட்சி பண்ணுற, அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அரசுக்கு எதிராக புரட்சி பண்ணால் அதுக்கு தான் இன்றைக்கு நீதிபதியாக சொல்லியிருக்காரு, இது இந்த வெள்ளைக்காரன் கண்டுபிடித்த இந்த குண்டாசை நாம் போடுறது திரும்பவும் நாம் வெள்ளைக்காரர் ஆட்சிக்கே போவதற்கு சமமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தெரியும், என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் அப்படின்ற ஒரு டைலாக் ஏற்கனவே வெள்ளைக்காரர் ஆட்சியில் இருந்ததில்ல, அதை நீங்கள் கொண்டு வர பார்க்குறீங்களா அப்படின்னு தான் நீதிபதிகள் கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இல்லைங்களா சார்? இது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் தானே? ஆமாம் சார், இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்புங்கிறது இது ஏதோ ஒரு சவுக்கு சங்கர் பேசினார், அவரை குண்டாஸில் போட்டாங்க, அதற்கு எதிரான தீர்ப்பு, அதற்கு அரசின் நடவடிக்கை எதிரான தீர்ப்பாக இது இல்லை. ஒட்டுமொத்தமாக கருத்துரிமைகளை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு நீதிமன்றமே இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே போன பெஞ்சில் ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு தெளிவான கருத்தை சொன்னார், காவல்துறையை பற்றி எந்த அளவுக்கு ஒரு குடிமகன் விமர்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கைடன்ஸை கொடுங்க, எனக்கும் தெரியல நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல ஒரு சைபர் கிரைமில் அந்த காவல்துறை அதிகாரிகளை பற்றி அவர் தரைக்குறவாக பேசுகிறது அதை யாரும் ஒத்துக்கலை, பெண் காவலரை பற்றி பொதுவாக பேசுகிறத யாரும் ஒத்துக்கலை. ஆனால் அடுத்த தடவையாக இன்னொரு கேஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபைல் பண்ணுறாங்க. 8/5/2022 ஒரு சூப்பரண்ட் இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் விங்கிலேருந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி CMDலேருந்து ஒரு புகாரை கொடுக்குறார். அந்த புகாரில் கிரைம் நம்பர் 157/2020-24 அந்த கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. அந்த கேஸ் தான் இந்த குண்டாஸுக்கு அடிப்படை கிரவுண்ட் கேஸாக வைக்கிறாங்க. என்ன அடிப்படையில் அந்த கேஸ்? அதில் என்ன சொல்கிறாங்க, இது அவர் ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வெளியில் விட்டு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறார் சார். இந்த நம்ம கிளாம்பாக்கம் டெர்மினஸ் கட்டுறதுக்காக டெண்டர் விட்டாங்கல்ல, அந்த டெண்டரில் ஒரு முறைகேடுன்னு சொல்லிட்டு போர்ஜரியாக ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணி இவர் வெளியில் பரப்புகிறாருன்றாங்க சார். அது 6 வருஷ கதை. அப்போது நீங்கள் இந்த 4ஆம் தேதி 4/5/2024 சைபர் கிரைமில் காவல்துறை சேர்ந்தவர்கள் புகார் கொடுத்த பிறகு அந்த இன்ஜினியர் 8/5/24 ஒரு புகார் தரார். இந்த புகாரைத்தான் குண்டாஸுக்கு பேஸ் கேஸாக வைக்கிறாங்க. அப்போ வச்சுட்டு திரும்பவும் அதில் இந்த ஏற்கனவே அந்த முதல் 4ஆம் தேதி போட்டாங்க இல்லையா, அந்த கேஸையும் இன்னொரு கேஸையும் வைக்கிறாங்க. இப்போ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த சூப்பரண்ட் கொடுத்தாரு இல்லையா, டெண்டர் விஷயமாக கொடுத்ததில் என்ன இந்த நாட்டில் குழப்பம் ஏற்பட்டதுன்னு சொல்லுங்கள். 5 வருடம் ஆகுது, 6 வருடம் ஆகுது, நீங்கள் எப்படி இதை போடலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கேஸ். அப்போது நாம் முதலே சொன்ன மாதிரி குண்டாஸ்ன்றது ஒரு 5-6 சம்பவங்களில் ஈடுபடுவர்களை போடுவதற்கான பிரிவு தான் அந்த குண்டாஸ். அப்போது அதில் ஏதாவது இப்போ இந்த மாதிரி அவதூறு பேசுகிறவங்க ஏதாவது இருக்கா? நீதிபதிகள்லாம் சொல்கிறாங்க, அவர் பேசியது தவறுன்னா அதற்குரிய வழக்கை போடுங்க.
இப்போ குண்டாஸ் போட்டுறது என்பது இப்போ இந்த மாதிரியான நீதிமன்றம் அடிக்கடி இந்த அரசுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது இல்லையா? இதை அரசு திருத்திக்கணும் தானே, இவங்க ஏன் திருத்திக்கவே மாட்டாங்க? சார் நீங்கள் இதை வந்து நாம் வந்து ஏதோ சவுக்கு சங்கர் வந்து அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு, அதால் பிடிச்சி போட்டாங்க அப்படிலாம் பார்க்குறது இல்லை சார். இது வந்து ஒரு அரசியல் வறட்சி இங்கே இருக்குது சார். இப்போ கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது உண்மையிலே கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் சங்கர் மீது இந்த நடவடிக்கை இருந்திருக்காது. அப்போது கருணாநிதி அவர்கள் அனைத்தையும் அரசியலாக பார்க்குற தன்மை அவர்கிட்ட இருந்தது. அடுத்து வருகிற ஸ்டாலின் அவர்களிடம் அது கொஞ்சம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அதான் எனக்கு தெரியுது. அடுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் இந்த பதட்டம்? இருங்க, அடுத்து உதயநிதி வரப்போகிறார். உதயநிதியை பொறுத்தவரை அரசியல்லாம் என்னன்னு தெரியுமான்றது சந்தேகம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆட்கள் வெளியே இருந்தாங்கன்னா தொடர்ந்து அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16-17 வழக்குகள் அவர் மேலே போடப்பட்டிருக்கு. உண்மையிலே சவுக்கு சங்கர் மீது என்ன வழக்கு போட்டிருக்கணும்? ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, 30,000 கோடி என்ற அளவில் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது. அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் நான் சொல்கிறேன், அது என்னோட வாய்ஸ் இல்லை, அது நான் இல்லைன்றார். ஆனால் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு, இல்லை அந்த ஆடியோவை வெளியிட்டது நான் தான், அதில் பேசியது அமைச்சர் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் உண்மையிலே சவுக்கு சங்கர் மீது பழைய கேஸெல்லாம் போடுறீங்கன்னா நீங்கள் எந்த கேஸை போட்டு விசாரிச்சிருக்கணும்? அந்த 30,000 கோடியை வந்து திமுக அரசாங்கம் அமைந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில், குறுகிய காலத்தில் கருணாநிதி வகையறான்னா யார்? கருணாநிதி அவர்கள், நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், இவர்களெல்லாம் செய்யாததை பண்ணாததை ஒரு 2 பேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. இது எவ்வளவு பெரிய அரசாங்கத்துக்கான இழுக்கான செயல். அப்போது நீங்கள் உண்மையிலே யாருமே இந்த வழக்கை அதை சேர்த்துருக்கணும்ல. இல்லை, இதெல்லாம் வந்து அவதூறு இல்லையா? ஒரு முதலமைச்சர் மேலே அவதூறு இல்லையா? இதன் மீதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் எடுக்க? அந்த கேள்வி தான். இப்போது எடுத்தால் தெரிஞ்சிடும்ல. இப்போ அதை பற்றி பேச வேண்டியிருக்கும்ல. அது உண்மையா பொய்யா, இல்லை அந்த குரலை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், போகணும், வரணும்னு ஒரு ப்ரொசீடிங் போகும்ல. அப்போது ஒரு சித்தாந்த தேக்கம் இங்கே இருக்குது, ஒரு வறட்சி இருக்குது என்பதை முதல்வர் உணர்கிறார், இந்த திமுக உணர்கிறது. அதால் இந்த மாதிரியான நபர்கள் வெளியிலிருந்து பேசினாங்க. அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு போடுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஆமாம். அதாவதுங்க, இயல்பாக எதையாவது கேட்டோம்னா எனக்கு தெரியாது, நீங்கள் அங்கே கேளுங்க இங்கே கேளுங்கன்னு சொல்கிறவர்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுக்குறோன்னு வச்சுங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற போது அவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிறதுலேருந்து தான் இது வருது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் மழை வெள்ளத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஒரு சம்பவத்தை எடுத்து வீடியோவாக வெளியிடுறாங்க. ஒன்றும் நடக்காத சம்பவம் இல்லை. ஒரு கர்ப்பிணி பெண், தன் கணவர், இந்த கர்ப்பிணி பெண் பிரசவ வேதனையை எப்படி அனுபவித்தாங்க, எப்படி அந்த பெண்ணுக்கு பிரசவமாச்சு, பிரசவமான பிறகு அந்த குழந்தை இறந்து அட்டைப்பட்டியில் அந்த குழந்தை எடுத்துன்னு வந்ததெல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் அந்த வீடியோவிலேயே 2 காவலர்கள் ஒரு மனசாட்சியோடு அவங்க நடந்துங்கினாங்கன்றதையும் அவர் பதிவு பண்ணுறார். அப்படி பதிவு பண்ண வீடியோ வெளியே வந்த உடனே திமுக தரப்புலேருந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன போடுறாங்க? இவரெல்லாம் வாழ்வதற்கே தகுதியற்றவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை அனுப்பணும் அப்படி தானே அர்த்தம். இது எவ்வளோ பெரிய வாசகம். ஒன்றும் இல்லாத்தம் பொல்லாத்தையும் சொல்லலை. இல்லை சார், இப்போ யாராவது இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட வழக்கறிஞர் அணிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு அவதூறு வழக்கை அந்த மாதிரி போட்டு அதை ஸ்பேஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஏன் இப்படி எடுத்த உடனே குண்டாஸ் போட்டு கோர்ட்டில் போய் இப்படி விமர்சனங்களை வாங்கிட்டு எதுக்காக இப்படி பண்ணுறாங்க சார்? இது வந்து முதல்வராக எடுக்கிற முடிவு இல்லை சார். முதல்வருக்கு அப்போ இது தெரியவே தெரியாது. அதாவதுங்க, இன்றைக்கு அதிகார வட்டம் தமிழகத்தை ஆட்சி செய்கிறது. அவர்கள் தான் வந்து பல வேலைகளை செய்வதாக சவுக்கு சங்கரம் ஆதாரத்தோடு வெளியிடுகிறார். அப்படி இருக்கிற போது இந்த அதிகாரிகள் தங்களை தற்காத்து கொள்வதற்கு ஒரு வேலையை செய்கிறாங்க. அதற்கு முதல்வர் தெரிந்தும் தெரியாமலும் அவங்க எது செஞ்சாலும் இவர் வந்து ஒத்து போகிறாரு, இல்லை அப்படியே தலையாட்டின்னு போகிறாருன்றது தான் நாம் எடப்பாடியார் சொல்கிற மாதிரி ஒரு பொம்மை முதல்வராக நம்முடைய முதல்வர் இருப்பதால் அனைத்தையும் அதிகாரிகள் இங்கே தீர்மானிக்கிறார்கள். அதிகாரிகள் தாங்கள் செய்கிற வேலை வெளியே வரக்கூடாது என்பதற்காக சவுக்கு சங்கரின் குரல் வேலையை நெறித்தார்கள். இன்றைக்கு நீதிமன்றம் அதற்கு ஒரு மிகப்பெரிய கொட்டை வைத்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏர்போர்ட் முடி சார், உங்களுடைய இறுதி கருத்து சார். ஆனால் இவங்க சொல்லுவாங்கள்ல, மடியில் கனம் இல்லை, அதனால் எங்களுக்கு பயம் இல்லை. இப்போ ஏன் பயம் வந்திருக்கு? அப்போ மடியில் கனம் பெருத்து இருக்குன்றது தான் காரணம். இப்போ அண்ணன் சொன்னார், சவுக்கு சங்கர் கைதுக்கு ஒரு பத்திரிகையாளர் கூட தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலைன்னாரு. சரி, அப்போ இன்றைக்கு நீதிமன்றம் தவறான முடிவை எடுத்திருக்குன்னு சொல்ல வராரா? எப்படி இது? அப்போது ஒரே காரணத்திற்காக பல்வேறு காவல் நிலையங்கள் வழக்கு பதியக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் அதே ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணி ஒரே கேஸுக்காக ஒரே குற்றத்திற்காக பல வழக்கு போடுறீங்க. இன்றைக்கு நீதிபதிகள் அழகாக ஒன்று சொல்லியிருக்காங்க. இஃப் த ஸ்டேட் மெஷினரி ஸ்டார்ட் ஹண்டிங் டவுன் ஈச் அண்ட் எவ்ரி வியூஸ் ஆஃப் ஒப்பீனியன், த வாய்ஸ் வில் நெய்தர் பி brought down
நார் வில் திஸ் ஹீல் எனி வயபிள் ரிசல்ட்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தன் கருத்தையும் நீங்கள் வந்து வேட்டையாடிக்கினே போனால் என்ன ரிசல்ட் நாட்டில் வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, எனி ஹியூமன் பீயிங் ஷெல் பி allowed to speak his personal views and opinion. A free country should always propagate the free speech. ஒரு நாடு, அந்த நாட்டில் உள்ள குடிமகன்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு அவர்களுக்கு இந்திய அரசியல் சட்டம் உரிமையை வழங்கியிருக்கு. ஒரு நல்ல ஐடியல் ஸ்டேட் அதை ஊக்குவிக்கணும். அப்போது இப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரியான வழக்குகளை போட்டால் இது டெமோக்ரஸி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீதிமன்றம் சொல்லுது. நன்றி சார், நன்றி.